லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருந்த ஹவு டு கிரியேட் டைனமிக் சீரியல் நம்பர் அப்படின்ற டியூட்டோரியல் ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். என்னதான் அதில் ஒரு சில அட்வான்ஸ் ஃபார்முலா இருந்தாலுமே, சீக்வன்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருந்துச்சு, என்னதான் அது சீக்வன்ஸ் ஃபார்முலா இருந்தாலுமே அது பேசிக்கான விஷயம் தான்றதுனால இந்த வீடியோவில் ஒரு அட்வான்ஸ்டான சீரியல் நம்பரை கிரியேட் பண்ணுற மெத்தடை தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு முக்கியமான ஃபார்முலாவும் அதில் இருக்குன்றதுனால கடையை ஃபுல்லாக பார்ப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால லைக் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். மறக்காம அந்த பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் சீரியல் நம்பரை ஜெனரேட் பண்ணுறதுல ஒரு 4 மெத்தட் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது 4மே பேசிக் விஷயந்தான். முதல்ல நம்பரை கீ பண்ணி ட்ராக் பண்ணுறது ஆர் ஃபில்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறதுன்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பேசிக்கான விஷயம்தான்றதையும், ரோன்ற ஃபார்முலா போட்டு சீரியல் நம்பரை நீங்கள் டைனமிக்காக ஜெனரேட் பண்ணலான்றதையும், ஈக்குவல் டு 1ன்ற மாதிரி கொடுத்து ஜெனரேட் பண்ணலான்றதையும் பேசியிருந்தோம். ஃபைனலாக சீக்வன்ஸ் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புது ஃபார்முலாவை பற்றி பேசியிருந்தோம். இந்த ஃபார்முலா நிறைய பேருக்கு இல்லை அப்படின்றதும், ஏன்னா இது ஆஃபீஸ் 365 மட்டும் தான் இருக்கும், லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குன்றதுனால பழைய வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த கான்செப்ட், இந்த சீக்வன்ஸ்ன்ற ஃபார்முலா ஒர்க் ஆகாது அப்படின்றதுனாலையும், இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா இது என்னமோ நம்பரை ஜெனரேட் பண்ணோம், ஆனால் 3, 5, 6, 7, 1, 2 காணும் பார்த்தீங்களா. இது சீரியல் நம்பர்னா கூட இது ஆர்டராக வராத மாதிரி இருக்குன்றதும் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ், பேசிக் விஷயன்றதுனால. இப்போ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் இருக்குது, ஏதாவது இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும்ன்றதுனால இந்த வீடியோவில் அதுக்கான சொல்யூஷன் இருக்குது. இந்த பக்கத்து டேப்பில் அதுக்கான ஒரு சொல்யூஷன் நான் கொடுக்க போகிறேன். இதில் உள்ள பியூட்டி என்னென்னா, நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணாலும் நம்பர் ஆர்டராக தான் இருக்கும். இந்த நம்பர் ஆர்டராக தான் இருக்கும், மாறாது. அதை முதல்ல பார்த்துருவோமா. நான் இதில் என்ன பண்ணுறேன், 2002, 6, 8 அது மாதிரி ஸ்கேட்டர்டாக அங்கங்கே இருந்து நம்பரை பிக் பண்ணாலுமே 1, 2, 3, 4 தான் இந்த அவுட்புட் வந்திருக்கு. அதில் இல்லாத ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் இது என்ன ஆகுதுன்னா ஆர்டராகவும் இருக்குன்றதுனால சீக்வன்ஸ் நம்பரை தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஆனால் ப்ராப்ளம் இல்லாத சீக்வன்ஸ் நம்பராக இது இருக்க போகுது. என்ன தான் ஃபில்டர் பண்ணாலும் இது அவுட்புட் கரெக்டாக கொடுக்க போகுதுன்ற பெனிஃபிட் இருக்கிறதுனால இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதன் மூலமாக தான் இந்த அவுட்புட் நம்ம அழகாக ஜெனரேட் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா என்னென்னா சப்டோட்டல் அப்படின்ற ஃபார்முலா. ஆல்ரெடி சப்டோட்டலை பற்றி பேசியிருக்கோம், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு புரியும். ரெஃபர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம சப்டோட்டல்ன்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி இதை அழகாக ஜெனரேட் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அவுட்புட்டை டெலீட் பண்ணிவிடுவோம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்த அவுட்புட்டை இந்த இடத்துல ஜெனரேட் பண்ணலாம். ஓகே, சப்டோட்டல் அப்படின்ற ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னதுனால சப்டோட்டலை நான் ஓப்பன் பண்ணுறேன். சப்டோட்டல் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு 2 ஆர்குமெண்ட் இருக்குது, ஃபங்க்ஷன் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர். ஃபங்க்ஷனில் நம்ம கவுண்ட் ஏவை செலக்ட் பண்ணிக்கலாம். கவுண்ட் ஏவை நம்ம செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, அதுதான் நம்பராக இருந்தாலும் டெக்ஸ்டாக இருந்தாலும்ன்ற மாதிரி பக்கத்து காலமில் இருக்கிற டேட்டாவை கவுண்ட் பண்ண போகுது. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த அவுட்புட்டே தரப்போகுது. ரெஃபரன்ஸுன்ற ஆர்குமெண்ட்டில் C2 செலக்ட் பண்ணிக்கலாம், C2வையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ C2:C2ன்னு கொடுத்துட்டு இந்த ரெஃபரன்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைனமிக்காக மூவ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை நான் காப்பி பண்ணி கீழே மூவ் பண்ணும்போது இந்த ரெஃபரன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகணுன்றதுனால ஃபஸ்ட்டு இருக்கிற C2வை நான் F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுறேன், ஃப்ரீஸ் பண்ணுறேன், அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாற்றுறேன். தென் இதை நான் க்ளோஸ் பண்ணிடலாம். என்டர் பண்ணும்போது 1ன்ற அவுட்புட்டை கொடுத்துருக்கு. இதை நான் நார்மலாக இப்போ ட்ராக் பண்ணாலே போதும், சீக்வன்ஸாக தான் இந்த நம்பர் வரும். என்னென்னா இந்த லாஸ்ட்டில் 10 வந்திருக்கிறதுக்கு காரணம் டேட்டா இல்லைன்றதுனால அப்படி வந்திருக்கு. அப்போ டேட்டா இல்லைன்னா இதையும் நம்ம blank பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்ன்றதுனால அதுக்கு நம்ம இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி இஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு blank அப்படின்னா அவுட்புட்டும் blank, ஆர் சப்டோட்டல்ன்ற ஃபார்முலா எக்ஸிக்யூட் ஆகட்டும்னு நான் ஃபார்முலாவை மாற்றிருக்கேன். ஃபார்முலாவை கம்ப்ளீட்டும் பண்ணி என்டர் பண்ணுறேன். இப்போ நான் இதை ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னா பிளாங்க்கு பதிலாக blank தான் வெளியே வரும், அவுட்புட்டாக வரும். ஃபார்முலா அக்யூரேட்டாக நமக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்கும். முக்கியமான விஷயமே நம்ம இதை ஃபில்டர் பண்ணால் இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும் இல்லையா, பார்த்துடுவோமா. ரேண்டமாக ஒரு சில நம்பரை நான் பிக் பண்ணியிருக்கேன். ஓகே பண்ணும்போது இந்த சீரியல் நம்பர் லைனாக வரணும், அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். எஸ், லைனாக வருது. 1, 2, 3, 4, 5, 6ன்னு அழகாக வருது.
நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டைனமிக்காக அழகாக கரெக்டான ஒரு சீரியல் நம்பரை ஜெனரேட் பண்ணியிருக்கு. ஏன்னா தான் இந்த 4 மெத்தடும் உங்களுக்கு சீரியல் நம்பரை ஜெனரேட் பண்ணுறதுல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலுமே இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான சீரியல் நம்பரை கொடுக்குதுன்னு நம்புகிறேன். கட்டாயமாக உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இதுவும் அட்வான்ஸ்டான மெத்தட் தெரிஞ்சால் கூட அதையும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். See you in the next video. Thanks for watching.